டோன்ட் பிரீத் இந்த படம் 2016 வந்த ஒரு வெறித்தனமான த்ரில்லர் படம். இந்த படத்தோட ஆரம்பத்துல யாரோ ஒருத்தன் யாருமே இல்லாத தெருவுல நடு ரோட்ல ஒரு பொண்ணோட தலைமுடிய கொத்தா பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போறான். அப்படியே பிஜிஎம் ரைஸ் ஆகுது. அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல ஒரு 3 பேர் ஒரு வீட்டுல திருடுறதை காட்டுறாங்க. அந்த 3 பேரோட பேரு அலெக்ஸ், ராக்கி, மணி. அவங்க அப்படியே அந்த வீட்டுல வெற்றிகரமா திருடிட்டு கார்ல கடலை போட்டுக்கிட்டே அவங்களோட அடுத்த பிளான் கனவு பத்தி பேசிட்டு போறாங்க. இதுல ராக்கிக்கும் மணிக்கும் நிறைய பணத்தேவைகள் இருக்கும், அதனால அவங்க திருடுவாங்க. ஆனா அலெக்ஸ்க்கு ராக்கி மேல ஒரு கிரஷ் இருக்கும், அதனால அவனும் திருட வருவான். அலெக்ஸோட அப்பா அந்த ஊர்லயே ஒரு பெரிய செக்யூரிட்டி கம்பெனி நடத்திட்டு இருப்பாரு. அதனால அந்த ஊர்ல உள்ள பெரிய பெரிய பணக்காரங்க அதிக நகை சொத்து வச்சிருக்கவங்க எல்லாம் அந்த செக்யூரிட்டி கம்பெனில ரிஜிஸ்டர் பண்ணி அந்த வீட்டோட டூப்ளிகேட் சாவியை அலெக்ஸோட அப்பா கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க. அலெக்ஸ் அவங்க அப்பாவுக்கும் தெரியாம டெய்லி ஒரு சாவி எடுத்துக்கிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் பணமும் சின்ன சின்ன பொருட்களையும் திருடுவான். அப்படி ஒரு நாள் அந்த 3 பேரும் ஒரு கண்ணு தெரியாத வயசான எக்ஸ் ஆர்மிமேன் வீட்டுக்கு திருட போறாங்க. அவங்க ஈஸியா அந்த கிழவனை ஏமாத்தி திருடிட்டு தப்பிச்சலாம் நினைச்சது தப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த கிழமை ஒரு எக்ஸ் ஆர்மிமேன் அப்படிங்கறதுனால அவன் வீட்டுல எப்போதும் ஒரு கன் இருக்கும். சின்னதா மூச்சு விர சத்தம் கேட்டாலும் கரெக்டா அந்த இடத்த குறி வச்சு சுடுவான். பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த 3 பேர்ல மணிங்கிற ஒரு திருடனை அந்த கிழமை சுட்டு கொன்றுவான். தன்னோட ஃப்ரெண்ட் இறந்துட்டாங்கிற சோகத்திலையும் அந்த கிழமைகிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோங்கிற உயிர் பயத்திலையும் அந்த வீட்டுக்குள்ளே ஓடி ஒளிறாங்க. அங்க இருந்து தப்பிக்கவும் முயற்சி பண்றாங்க. அப்போதான் அந்த வீட்டுக்குள்ள அதிக பணம் மட்டும் இல்ல, ஒரு இருண்ட ரகசியமும் ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வருது.